ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்டாவில் ஒரு 3D எஃபெக்ட் டெஸ்ட் பார்ப்போம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரியே சைடாக இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் வரைஞ்சிப்போம். இப்போ வரைஞ்சாச்சா? இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் நம்ம நல்லா தெரியறதுக்காண்டி. இப்போ இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சிப்போம். இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து டைப் பண்ணிப்போம். நான் வந்து Coreldraw கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இது நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பெருசு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இது என்ன பண்ணிப்போம்னா, கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த எல்லுக்கும் பீக்கும் வந்துட்டு இந்த லைன் வருதா? அப்போ இங்கே வந்து ஒரு பென் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த லைன் மேலேயே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம்முன்னு கொடுத்துருவோம். ட்ரிம்முன்னு கொடுத்தோன்னே இப்போ அந்த லைனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பிரேக் கர்வ் அப்பார்ட்னு கொடுத்துக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத வரைக்கும் இப்படி செலெக்ஷன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கம்பைன் கொடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல, இது வரைக்கும் எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கம்பைன் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல, இது என்ன பண்ணோன்னா எஃபெக்டில் போயிட்டு ஆட் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக இந்த பாக்ஸில் வந்துட்டு இப்படி சாஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்து கரெக்டாக அந்த லெவலுக்கு ஏற்றது மாதிரி வச்சுக்கோங்கிட்டு நம்ம ஒயிட் நல்ல ஒயிட் கொடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம பிளாக் ஆக்கிடுவோம். இது நம்ம ஒயிட்டு கொடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இது இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்துட்டு அதை விட கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சம் மடங்கி வருது. அப்போ அதுக்கேற்றது மாதிரி கலர் கொடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக நம்ம பிளாக் கொடுத்துருவோம். இதுக்கும் நம்ம பிளாக் கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்களா, அந்த இது வந்துட்டு நமக்கு அப்படியே அழகாக மடங்கி வர்றது மாதிரி இருக்கா பாக்ஸ். இப்போ கொஞ்சம் இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பாக்ஸையுமே செட் பண்ணோம்னா, இப்போ இந்த கோரல் இருக்குல்ல, இதையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்டில் போயிட்டு ஆட் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக அந்த பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரி லைட்டாக இப்படி மேலே தூக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸில் அப்படியே எழுதுனது மாதிரி இருக்கா? அந்த பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரி இதுக்கு லெவலாக வச்சுப்போம். கலர் எது வேணுமோ கொடுத்துப்போம். இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரோக் எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் க்ளோ மட்டும் கொடுப்போம். டாப் ஷேடாக போயிட்டு ஸ்மால் க்ளோ.